திமுகவினுடைய அரசாங்கம் இவரை ஒட்டுமொத்தமாக புறம் தள்ளி ஜனநாயகபூர்வமாக இந்த தமிழ் சமூகத்தில் எப்படி அதை கொண்டு கொள்ளணும், எப்படி சுயாட்சி எப்படி முக்கியம் மாநிலத்துக்கு அப்படிங்கிறத வெவ்வேறு மாநிலங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளாக இன்றைய ஆளுநரை எப்படி கையாளணும், பல்வேறு விஷயங்களில் ஆளுநருக்கு எதிரான சட்ட போராட்டங்கள் மூலியமாக முன்னெடுத்து அதை ஒவ்வொரு வழக்காக வெற்றியும் பெற்று ஆளுநருக்கு, இங்கே உள்ள ஆளுநருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுநர்களுக்கு பல்வேறு தீர்ப்புகளை வாங்கி கொடுத்ததுல தமிழ்நாடு ரொம்ப மிக முக்கியமான களத்தில் நின்று வேலை பார்த்துருக்குது. அப்போ இப்பேற்பட்ட ஆளுநரை இந்த சமயத்துல மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஹிடன் அஜெண்டா. அவர் வந்த வேலையை முடிப்பாரான்னு பார்த்தோம், அவர் வந்த வேலையை முடிக்க மாதிரி எதுவும் தெரியல. அவர் இருந்த வரைக்கும் ஒட்டுமொத்த குடைச்சல் மட்டும்தான் கொடுத்தார வட்டி இந்த கவர்மெண்ட்டை நீல் டவுன் போட வச்சு மிச்ச இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அமைதியாயிட்டார் பினராயி விஜயன். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தங்க கடத்தல் வழக்கில் வேறு ஒரு சிலமான அசைன்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அது அவர்கள் ஓரளவுக்கு அதை பூர்த்தி பண்ணதுனால ஒட்டுமொத்தமாக அந்த அரசாங்கமே அமைதியாயிருச்சு. அதே மாதிரி அமைதிப்படுத்துறதுக்கு இங்கே பல்வேறு விஷயங்களை அவர் வந்த நாள் முதற்கொண்டு கடைசியாக கிளம்புற நாள் வரைக்கும் அவர் பண்ணி பார்த்தாரு. எதுவும் இந்த இடத்துல தமிழகத்தினுடைய ஆட்சி புரியக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதுவும் ஸ்டெப் எடுக்கலைங்கும் போது ஆப்வியஸாக இவர்களை மாற்ற வேண்டிய தேவை எலெக்ஷன் டயத்தில் இருக்குது. ஏன்னா வேற எதையாச்சும் பொருளையை கிளப்பி விட்டு மனுஷன் இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு விழாமல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் இதுல இருக்குது. மிச்சபடி அவர் இருந்ததுனாலையும் எந்த பிரயோஜனம் இல்லை, இப்போ போறதுனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப வருத்தமா இருப்பார். அவர் வேணா வருத்தமா இருப்பார். ஏன்னா அவர் ரெக்வஸ்டாவே வச்சாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கான பிரச்சாரத்தை பாதி பிரச்சாரத்தை நீங்களே முடிச்சிடுறீங்க, அப்போ நீங்க இன்னும் எலெக்ஷனை முடிச்சுட்டு போங்கன்னாரு. ஒருவேளை அவரை டிசப்பாயின்ட் பண்றதுக்கு கூட இதை மாத்தினதா இருக்கலாம். ஸோ எனக்கு எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி, ஓ நீ அப்படி நினைக்கிறியா, உன்னை நான் டிசப்பாயின்ட் பண்ற, வேற எந்த மூலியமாவும் பாரதிய ஜனதா கட்சி இப்போ சிஎம் எப்படியும் பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சாங்க. இந்த கூட்டணியை எப்படியாச்சும் பிரிச்சிடணும் அப்படிங்கிறதுனுடைய நீட்சி தான் விஜயினுடைய வருகையே. என்னைய பொறுத்தளவுக்கு நான் அப்படித்தான் பார்ப்பேன். விஜயை கொண்டு வந்ததுக்கு காரணமே இவர்களுக்கான 3வது அணி 4வது அணியை பிரிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு காங்கிரஸை திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து பிரித்து கொண்டு வரக்கூடிய ஒரு அசைன்மெண்ட் மட்டும்தான். அந்த அசைன்மெண்ட் முடியாமல் போயிருச்சுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவர்களுடைய தேவை நிச்சயமாக பூர்த்தி செய்யாம இருக்கிறாரு விஜய் அவர்களும் ஆளுநர் அவர்களும். அப்போ வேற என்னத்துக்கு அவங்க 2 பேரையும் வச்சு என்ன பண்றது? அப்போ விஜய் எப்பா நீனும் உன் ஸ்டேட்மெண்ட்டை நீ கொடுப்பா அப்படின்னு அவரு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாரும் அலையன்ஸ் வேற பக்கம் வைக்கானா அவர் அலையன்ஸ் வேற பக்கம் வைக்கிறாரு. என்ன அப்போ ஒட்டுமொத்தமாக ஆர்.என். ரவி இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இல்லையும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக சிஎம்க்கு வேணா இது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.